கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து இந்த பொருளாதார பெருக்கத்தை பற்றி தான் பேசிட்டு வரோம். அதில் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஈசாக்கு விதைத்தான் நம்ம 100 மடங்கு பலன் அடைந்தான் இல்லையா? இந்த வசனங்களை பார்த்தோம். ஈசாக்குக்கு மட்டும் எப்படி பழிச்சது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஜனங்கள் எல்லாம் எகிப்துக்கு போயிட்டாங்க, ஆனால் பஞ்சத்து நிமித்தம். ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் பழிச்சது. அதுதான் உலகளாவிய விதத்தில் ரொம்ப பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன்னு சொன்னால் 2 பஞ்சம் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஒன்று ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சம், இன்னொன்று ஈசாக்கின் காலத்தில் வந்த பஞ்சம். ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சத்துலையும் ஆபிரகாம் மேலே வந்தார், அவருக்கு மட்டும் பழிச்சது. ஈசாக்கின் காலத்தில் வந்த பஞ்சத்துலையும் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார். அவர் விதைச்சா முளைக்குது, தோண்டுனா தண்ணி வருது. இதெல்லாம் எப்படி? இந்த நபர் மேலே ஒரு அபிஷேகம். இது பாருங்கள், நமக்கு பெரிய பாடம். அது நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்ம தான் அந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு நம்மளை அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்குக்கு மட்டும் எப்படி பழிச்சது? நான் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்ல போகிறாங்க. இவருக்கு மட்டும் எப்படி வாய்க்குது, இவருக்கு மட்டும் எப்படி நடக்குது, இதை அப்படி உள்ளத்தில் வச்சுங்க, இதை மனசில் வச்சுங்க. இந்த வார்த்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை. இவருக்கு மட்டும் எப்படி பழிக்குது, இவருக்கு தோணுனா மட்டும் எப்படி தண்ணி வருது, இவர் பேசினா மட்டும் எப்படி வாய்க்குது, இவர் போய் நின்னா மட்டும் எப்படி தயவு கிடைக்குது பாருங்க. துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா ஈசாக்கு இருக்கிற தேசம் பெலிஸ்தீர்களுடைய தேசம். அதாவது வேற ஒரு சமுதாய மக்களுடைய தேசம். அது கேராரூர். அந்த ஊருக்கும் இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இவன் கானானை சேர்ந்தாள், இவர் கேராரூரில் இருக்கிறாரு. அந்த ஊர் மக்கள் அப்படின்னு பைபிள் சொல்ல. அந்த ஊர் மக்கள் பாருங்கள், நம்மலாம் வெளியூர்காரங்கன்னு வைங்களேன். நான் வேற ஊர்லேருந்து வந்தாள், நீங்களாம் ஆந்திராவிலேருந்து வந்தாள், நீங்கள் கேரளாவிலேருந்து வந்தாள், அப்படியெல்லாம் வைங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். கர்நாடகாவிலேருந்து வந்த ஆட்கள், இல்லை டெல்லி அந்த சைடில், பஞ்சாப் அந்த சைட்லேருந்து வந்த ஆட்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க. அப்படின்னாலே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? ஹிந்தியில் போர்டு வைக்காதன்னு சண்டை போடுறாங்க. இதை பண்ணாத துரத்துறாங்க. இந்த மாதிரி தான் ஈசாக்குக்கு நடந்தது. துரத்துறாங்க. எல்லாரும் போயிட்டாங்கல்ல எகிப்துக்கு, நீயும் போ. பஞ்சத்தை காரணம் கட்டி இவனையும் துரத்திடலான்னு பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமையும் ஆபிரகாம் கூட வந்த லோத்து இவங்களை எல்லாத்தையும் ஊர்காரங்களுக்கு நல்லா தெரியும். இவன் ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்றதும் நல்லா தெரியும். சில சமயங்கள் அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறிடும். நம்ம அப்பா நல்ல மனுஷன், கடவுளுடைய பிள்ளை அப்படின்றதே நமக்கு பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா அக்கிரமக்காரர்களுக்கு யோகியர்களை பார்த்தாலே பிரச்சனை தான். ஆமாவா? ஒரு கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமாம். அதனால கெட்டவங்களுக்கு நல்லவங்களை பார்த்தாலே பிரச்சனை தான். அவங்க மனசு எப்போவுமே இவனை எப்படா ஒழிக்கலாம், இவனை எப்படி கண்கலங்க வைக்கலாம், எப்படி இவனை காய் முகாரமாக பார்த்து இவனை எப்படி வாழ்க்கையை கெடுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் வந்தாலே போதும் பெருசாக ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் நல்லவங்களை கண்டாலே அக்கிரமக்காரர்களுக்கு துன்மார்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாவா இல்லையா? ஆபிரகாமை எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் ஆபிரகாமை எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமை எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கையும் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சத்தில் அவர் ஜெயிச்சதும் தெரியும். ஈசாக்கு காலத்தில் வர பஞ்சத்தில் இப்போ ஊரே பயந்து போய் கிடக்குது. ஒன்று என்ன பயம்னா, ஒன்று பஞ்சத்தை கண்டு பயம், இன்னொன்று ஈசாக்கினுடைய ஆட்டிடியூடை கண்டு பயம். ஈசாக்குடைய ஆட்டிடியூடை கண்டு பயம். ஏன்னா ஆபிரகாமுடைய ஆட்டிடியூட்ல பஞ்சத்தை அவர் ஜெயிச்சாரு. அவருடைய சன்னு இவர் எப்படி இந்த பஞ்சத்தில் ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஊரே பயப்படுது. ஒரு குரூப் பயிற்சி எகிப்துக்கு. இந்த ராஜா குரூப் எல்லாம் அங்க இருக்குது. யாரு? ராஜா குரூப் எல்லாம் அங்க இருக்குது. ராஜா குரூப்புக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களாம் வசதியான ஆட்கள்ல, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த குரூப் எல்லாம் அங்க இருக்குது. அவங்களாம் ஈசாக்கு மேல ஒரு பார்வையா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, இந்த பையன் கிளம்ப மாட்டேன்றான், இந்த பையன் பஞ்சத்தை கண்டு பயப்பட மாட்டேன்றான். ஹலோ, தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை கண்டு இப்படி தான் பேசுறாங்க. இவர் மட்டும் இப்படி பயப்பட மாட்டேன்றாரு. இவருக்கு இருக்கிற பிரச்சனை 1000 பிரச்சனை. இவருக்கு இந்த காரியம் ஒழுங்கா நடக்க மாட்டேன்து. ஆனா இவருக்கு மட்டும் பயமே இல்லையே. கைத்தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நல்ல பேச்சு. சொல்லுங்க, இதெல்லாம் நல்ல பேச்சு. இதெல்லாம் நம்மளை குறித்து பேசுற நல்ல பேச்சு. ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி இருக்கிறாரு. இவருக்கு மட்டும் எப்படி வாய்க்குது,
இவருக்கு மட்டும் எப்படி நடக்குது, இவர் மட்டும் எப்படி கிளம்ப மாட்டேன்றாரு, இவர் இதோட கிளம்பிடுவாரு, இதோட முடிஞ்சிடும் அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆள் எப்படி சஸ்டெயின் பண்றாரு? ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதேதான் யோசேப்பு பார்த்து குழிக்குள்ள தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் எப்படி ஜீவன் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் எப்படி உயிர் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் எப்படி தயவு கிடைக்குது? ஒருத்தன் சொல்றான், இவனை கொன்ற வேண்டாம், அவனை தூக்கி வித்துறலான்றான். விற்கிறதுக்கு இவங்க நினைச்சாங்க நாங்க பணத்துக்கு இவனை விற்கிறோன்னு. ஆண்டவர் பிளான் பண்ணாரு, இவனை நீங்க விற்கலப்பா, இவனை வந்து எகிப்தில் போய் அதிபதியாக்குறதுக்காக அனுப்பி விடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. இவனுக்கு மட்டும் எப்படி எப்படின்ற மாதிரி இவனுக்கு மட்டும் எப்படி தலையில கவி சொல்லுங்க. எனக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குதுன்னு ஜனங்கள் பேசுவார்கள். அதை நீங்க உங்க காதுல கேட்பீங்க. வேலைக்கே போகாத மாதிரி இருக்கிறாரு, இவருக்கு மட்டும் எப்படி பணம் வருது? இவ்வளவு வயசான மாதிரி இருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி நோய் நொடி வர மாட்டேன்து? ஹலோ, சொல்ல மாட்டேன்றீங்க. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சூழ்நிலை, ஆனா பிள்ளைங்களை மட்டும் எப்படி ஒரு படிக்க வைக்கிறாரு? கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இப்படிதான் உங்க காதுல விழும். நீங்க நினைக்காதீங்க, நான் ஆண்டவர்கிட்ட பாட்டு கேட்டேன், ஆண்டவரே எவ்வளவு விஷன் இருக்கு, கொஞ்சம் பணத்தெல்லாம் நிறைய வச்சிருந்தா செலவு பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, கஷ்டப்பட்டு அப்படியே ஒவ்வொன்றா செய்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டு சொல்லாரு. இல்லப்பா, அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் வச்சிருக்கிறவங்கலாம் செலவு பண்ணிக்கிட்டா இருக்காங்க ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக. இல்லை, ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி இப்படியெல்லாம் செய்யறான் அப்படின்னு ஒரு சாட்சியை கொண்டு வரணும். கை தட்டி சொல்லுங்க ஒரு ஆமேன், ஆமேன். ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி இப்படி எல்லாம் செய்யறான், ஒண்ணுமே இல்லாத குடும்பம், கஷ்டப்படுற குடும்பம் எப்படி இப்படி எல்லாம் வாழுது, அப்படிதான் கர்த்தர் சாட்சியை கொண்டு வர. அப்படிதான். ஆமா, ஈசாக்குக்கு சாட்சி. எல்லாம் கிளம்பி போறாங்க, இவன் மட்டும் எப்படி இருக்கிறான்? அப்புறம் இவன் மட்டும் சும்மா இல்ல, இவன் என்ன பண்றான்? இவனுடைய ஆட்டிடியூடே பயங்கரமா இருக்கு, இவன் யோசனையே பயங்கரமா இருக்கு. என்ன யோசனைன்னா, பஞ்சத்துல எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஒன்னு இவன் கிளம்ப மாட்டேன்றான். இவன் எல்லாருடைய ஆலோசனையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, கிளம்பிருங்க ரவி பிரதர் குடும்பம், கிளம்பிருங்க பஞ்சம், ஜெரேமியா பிரதர் குடும்பம் கிளம்பிருங்க, தயவுசெய்து பஞ்சம், நீங்களும் உங்க பிள்ளைகளும் பஞ்சத்துல அடிபட்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பிருங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாம் கேட்கறாங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் வந்து ஈசாக்கிட்ட சொல்றாங்க, இவங்க மட்டும் பேக் எல்லாம் ரெடி பண்ணல. ஈசாக்கிட்ட வந்து சொன்னா, இவங்க இந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்கல, இவங்களுக்கு வேற ஒரு வார்த்தை கேட்குது, கிளம்பாத, போகாத, நான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த ஊர்லயே இருன்னு சொல்லுது. வேற ஒரு வார்த்தை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு ஆமேன், ஆமேன். ஊர் பேசுறதெல்லாம் இவன் கேட்கல, ஊர் கொடுக்குற ஆலோசனை கேட்கல. ஊரெல்லாம் சொல்றாங்க, பைத்தியக்கார பிள்ளை இருக்கானே, பிள்ளைகளை வச்சிருக்கிறான், குடும்பத்தை வச்சிருக்கிறான், பொழைக்க வழி தெரியாதவனா இருக்கிறானேன்றாங்க. ஒரு ஊர்ல இருக்க போற ஒரு சிட்டிக்குள்ள போய் வாழப்பா அப்படின்றாங்க. இவன் சொல்றான், இல்ல, இந்த வார்த்தையெல்லாம் என்ன ரஷ் பண்ணி என்ன வெளியே கொண்டு வர முடியாது, எனக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்காது. என்ன வார்த்தைன்னா, மெய்யான தேவன், என் அப்பாவோட பேசின தெய்வம் என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஊரை விட்டு கிளம்பாத, இந்த ஊரை விட்டு போகாத. எப்படி பாருங்க, என்ன வார்த்தையை கேட்கறான் பாருங்க, எப்படி கீழ்ப்படுகிறான் பாருங்க. உடனே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிஞ்சவன் சும்மா இல்ல, என்ன பண்றான்னா, கீழ்ப்படிஞ்சவன் சும்மா இல்லாம இவனுடைய மோட்டிவ் விதைய விதைக்கணும்ன்றான். பஞ்ச தேசம், மழை வரல, வெயில் காயுது, பொட்டல் பூமியா இருக்குது, நிலமெல்லாம் தண்ணி இல்லாம பொழந்து கிடக்குது, விதைக்கணும்ன்றான். நம்ம விதைக்கிறோம், விதைச்சா வளருது, நீர் பாய்ச்சான் வளருது. சில இடங்கள்ல தண்ணி வர மாட்டேங்குது, தோன்றான். ஈசாக்கும் வேலைக்காரங்களும் தண்ணி வருது, ஊருக்கே பயம். இந்த பையன் என்ன பண்றான், இவன் செஞ்சா மட்டும் நடக்குது, இவன் போய் மண்வெட்டி எடுத்து தோன்றான், தண்ணி வருது, இவன் விதைக்கிறான், முளையுது. ஊருக்காரங்களுக்கு நடக்கல, தீர்க்க தரிசனமா சொல்றான், ஊருக்காரங்களுக்கு நடக்காது, உங்களுக்கு நடக்கும். கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஊருக்காரங்க இந்த ஊருக்காரன்ற பெருமையில தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கே நடக்காதத கர்த்தர் உங்களுக்கு நடக்க வைப்பார். நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன். நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஊருக்காரங்களுக்கு பெரிய பெரிய பொறாமை, அதனாலதான் வசனம் சொல்லுது, பொறாமைப்பட்டார்கள். அப்படிதான் வரும். பொறாமை வருமா வராதா சொல்லுங்க? பொறாமை வரும். ஏன்னா நான் நல்லா வர்றது கண்டு பொறாமை வரும்.
ஆமென். அவங்களுக்கே நடக்க மாட்டேங்குது. நாங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க, எங்களுக்கே நடக்க மாட்டேங்குது. எனக்கு தெரியுது, இங்கே பிறந்து வளர்ந்தவங்கெல்லாம் தூக்கு போட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பாங்க, சின்ன சின்ன வயசு பசங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, இங்கே பிறந்து வளர்ந்தவங்க மத்தியில் கர்த்தர் வெளியூர்லேருந்து வந்தவங்களை எல்லாத்தையும் கர்த்தர் கண்கூட உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில சொல்கிறீங்க, நாங்களும் இங்கே பிறந்தவங்க தாங்க. ஏங்க, நீங்கள் பிறந்தவங்க தான். இப்போ செல்வியம்மா குடும்பம் இங்கே பிறந்தவங்க தான். ஆனால் அம்மாவை கர்த்தர் வெளியூர்லேருந்து கொண்டு வந்தார். அம்மாவுடைய தகப்பன்மாரெல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். நானும் ஒரு வெளியூர்காரன். சரி, அதை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இங்கே பிறந்திருந்தா கூட நமக்கு எல்லாருக்கும் இது அல்ல நம்முடைய குடியிருப்பு. நாம் எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்தவங்க, பரலோகத்திலிருந்து வந்தவரெல்லாம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயற்கையாகவே நம்ம எல்லாம் வெளியூர்காரங்க தான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். வெளியூர்காரங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் பயப்பட்டாங்க. பெலிஸ்தியர்கள் அவனை கண்டு பொறாமைப்பட்டு வெளியேற்ற பார்க்குறாங்க. போ, இது எங்கள் ஊர். உடனே அவன் கொஞ்சம் பட்டா போட்டு வச்சுருந்தான் நிலம். அந்த இடத்துல போய் தோன்றான், அங்கேயும் தண்ணி வருது. அப்புறம் வேற இடங்களுக்கு போய் தோன்றான், அங்கேயும் தண்ணி வருது. இப்போ இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் பண்றதெல்லாம் வாய்க்குது. இவன் கர்த்தரை கீழ் பண்ணிட்டான், அதனால இவன் செய்யறது எல்லாமே வாய்க்குது. இவங்க எல்லாரும் ஊரை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. இவனை ஊரை விட்டு அனுப்ப பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு இவன் செய்யாமல் விடுறான். இவன் வேலைக்காரங்க செய்கிறாங்க, வேலைக்காரங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஹலோ சொல்லுங்கள். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். என் கையை கட்டி போட்டா என் கூட இருக்கிறவங்க செய்வாங்க, அது வாய்க்கும். ஆமேன் சொல்லுங்க. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நான் பேசுறதெல்லாம் நடக்கும். என் வாயை கட்டி போட்டா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க, அது வாய்க்கும். ஆக மொத்தத்தில் எனக்கு வாய்க்கும். சொல்லுங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு வாய்க்கும். சொல்றீங்களா? ஆக மொத்தத்தில் எனக்கு நடக்கும். ஏன்னா என் பேச்சு, நான் கேட்டது ஊர் பேசினதை கேட்கல, கர்த்தர் சொன்னதை கேட்டிருக்கேன். என்ன உட்கார வச்சது கர்த்தர், என்னை இருக்க வச்சிருக்கிறது கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, இப்போ எல்லாருக்கும் என்னன்னா, ஈசாக்குக்கு மட்டும் எப்படி பழிக்குது அப்படின்ற கொஸ்டின். ஈசாக்கு மட்டும் எப்படி வாய்க்குது? பவுல் எடுத்து எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, இது ஈசாக்குக்கு மட்டும் வாய்க்காது, நமக்கும் வாய்க்கும் அப்படின்றாரு. உங்களுக்கும் இது நடக்கும். எப்படி? இது ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் தானங்க நடக்கும். ஆபிரகாமுக்கு தானே வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் தானே. ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை தானே ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா ஈசாக்குக்கு தான் அது பொருந்தும். அவன் தானே பிள்ளை. அப்போ நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, இப்போ நம்மளையும் கொண்டு போய் கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றிருக்கிறார். நம்மளும் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 3. அது சொல்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். கலாத்தியர் 3 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. பாருங்க, ஆபிரகாம்ன்றதுனால அவனுக்கு வாய்க்கல, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதனால அவனுக்கு வாய்ச்சது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆபிரகாம்ன்றதுனால வாய்க்கல, ஆபிரகாம் அப்படின்றதுனால வாய்ச்சிருந்தது அப்படின்னா ஒரு லக்கு மாதிரி, அது லக்கி பர்சன். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு வாய்ச்சதுக்கு காரணம் அது ஆபிரகாமா இருந்ததுனால அல்ல, அவன் விசுவாசியா இருந்ததுனால. ஓ லார்ட், ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால அவனுக்கு தேவன் நீதியாக எண்ணப்பட்டது, அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எதனால ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆபிரகாமா இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்படல, அவன் விசுவாசியா இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் இப்போ ஆபிரகாமின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லல, ஆபிரகாமை போல விசுவாச மார்க்கத்தார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப எப்படி நாம ஆபிரகாமின் பிள்ளைக்கு வாய்க்குது அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் வாய்க்கும். யாரை விசுவாசிக்கிறவர்களுக்கு? தேவனை விசுவாசிக்கிறவர்கள். சரி, அப்போ
ஈசாக்குக்கு எப்படி வாய்ச்சது? ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்ததுனால வாய்க்கல, ஆபிரகாமை போல விசுவாசமா இருந்ததுனால தான் வாய்த்தது. ஒருவேளை ஆபிரகாமுடைய பிள்ளையாக கூட இருந்துகிட்டு விசுவாசம் இல்லாதவனா இருந்திருந்தா அவனுக்கு வாய்க்காது. அதான் பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்படியானால் ஆபிரகாமின் நான் பிள்ளையா நான் இல்லையேன்னு நீ பயப்படாத, கவலைப்படாத. நிறைய பேருக்கு இப்படி ஒரு 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 கவலை, ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறக்கலையே அப்படின்னு கவலை. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, வசதியான குடும்பத்தில் பிறக்கலையேன்றதுல உன் குறை, நீ ஆபிரகாமுடைய பிள்ளை இல்லைன்றதுல பிரச்சனை இல்லை. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனா இருந்தால், வசதியான குடும்பத்தில் பிறக்காதது பிரச்சனை இல்லை. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ள ஆளா இருந்தால் வசதி உன் வாழ்க்கையில வந்து சேரும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். சில சமயம் நான் கவலைப்பட்டிருக்கிறேன், லட்சங்கள் கோடிகள் என்கிட்ட இல்லையா ஆண்டவரே, எல்லாத்தையும் இருக்குது, பெரிய பெரிய ஆள்கள் வச்சிருக்காங்களே, நான் நிறைய ரிலீஸ் பண்ணணும், நிறைய காரியங்களை பண்ணணும்லாம் ஐடியாஸ் இருக்குது, விஷன் இருக்குது இல்லையே. ஆண்டு சொல்றாரு, அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கேட்காத, ஆனா உனக்கும் வர முடியும். இல்லை அவங்களுக்கு பிள்ளையா இருந்தால் தான் வர முடியும்னு நினைக்காத. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வரும்ன்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, ப்ராப்பர்ட்டி வசதியான குடும்பத்திலிருந்து வர்றதில்ல, ப்ராப்பர்ட்டி கம்ஸ் பை ஃபெய்த். ப்ராஸ்பரிட்டி கம்ஸ் பை ஃபெய்த். செழிப்பு, வசதி, வாய்ப்பு, ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமின் ரத்தத்தின் வழியா வந்தாதான் வருமல்ல, அது விசுவாசத்தின் வழியாக ஒவ்வொருவருக்கும் கடத்தப்படுகிறது. ஆபிரகாம் வயிற்றுல பிறந்த ஆளா இருந்துகிட்டு விசுவாசம் இல்லாத ஆளா இருந்தா அவங்களுக்கு அது பலிக்காது, வராது. இதுதான் பவுல் நமக்கு சொல்றது. அப்போ நாம யாரு? ஈசாக்கு ஒருவேளை மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்திருக்கலாம், அதனால படிச்சது நீங்க நினைக்காதீங்க என்றாரு பவுல். அதனால படிச்சது நினைக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வராமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக மாற முடியும். உங்க சந்ததிக்கு நீங்கள் ஒரு ஒரு செல்வந்த தகப்பனாக தாயாக மாற முடியும். எப்படி? பை ஃபெய்த். அதனாலதான் பைபிள் வந்து ஆபிரகாமை பெருசா சொல்லல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெருசா சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுறீங்களா? ஆமென். பைபிள் ஈசாக்கு பெருசா சொல்லல, ஈசாக்கின் விசுவாசத்தை பெருசா சொல்லுது. பைபிள் மோசையை பெருசா சொல்லல, மோசையினுடைய உண்மையை பெருசா சொல்லுது. அப்ப நான் சொல்றேன், நான் மோசை காலத்துல இல்ல, மோசை குடும்பத்தில் பிறக்கல, ஆபிரகாம் குடும்பத்தில் பிறக்கல, ஈசாக்கு குடும்பத்தில் பிறக்கல, நான் வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கல, இந்த குடும்பத்தில் பிறக்கல. அது மேட்டர் கிடையாது. அவன் எதனால் அப்படி ஆனான் என்பது உங்களுக்கும் கிடைக்க முடியும், உங்களுக்கும் வர முடியும். அந்த உண்மை உங்களுக்கு வர முடியும், அந்த விசுவாசம் உங்களுக்கு வர முடியும். ஆமாவா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அப்போ பவுல் சொல்றாரு, தேவன் விசுவாசத்தினாலே, தேவன் ஆபிரகாமினாலே அல்ல, தேவன் ஈசாக்கினாலே அல்ல, ஆமென், விசுவாசத்தினாலே. அழகவனிங்க, எங்க குடும்பத்தில் யாருமே ஊழியக்காரன் கிடையாது. ஐ மீன் எங்க அப்பா அம்மா குடும்பத்தில், பெற்றோருடைய குடும்பத்தில், சந்ததிகள் யாருமே ஊழியக்காரன் கிடையாது. ஆனால் கடவுள் ஒரு புது சரித்திரத்தையே எழுதுகிறார். ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். பாக்கியராஜ் சந்தோஷமான ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் கர்த்தர் கிட்டத்தட்ட 3 ஊழியக்காரங்களை எழுப்பியிருக்கிறார். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். இன்னும் சொல்ல போனால் உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி தான் இருக்கும். ரவி குடும்பத்தில் அண்ணன் ஊழியக்காரராக இருக்கார், நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கார். எவ்வளோ பெரிய ஊழியர்களை செய்கிறாங்க. ஒருவேளை உங்கள் பூர்வீகத்தில் யாராவது ஊழியக்காரங்க இல்லை. இப்படி சொல்ல போனால் நம்ம கான்டெக்ட் படி சொல்ல போனால் ஆபிரகாம் யாரும் இல்லை, ஆபிரகாமும் ஈசாக்க யாரும் கிடையாது. ஆமென். கர்த்தர் ஜெரேமியாவை எழுப்புகிறார். ஆமென். பாஸ்டர் பேர் ஜெரேமியா தானே? ஜெரேமியா கர்த்தர். ஜெரேமியா பிற குடும்பத்தில் யாராவது கொயரில் நின்று பாடுற பிள்ளைங்க இருக்காங்களா? நம்ம சந்ததியிலேயே கிடையாது. கர்த்தர் எழுப்புகிறார். நான் போன வாரம் வீட்டுக்கு போயிருந்தேன். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறது எதுக்கு என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரங்களாக வரணும், தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக வரணும். ஆமென். ஒவ்வொரு வாரமும் கிரேஸ் ஐசு என் பிள்ளைங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி சர்ச்சை ரெடி பண்ணும்போதெல்லாம் நான் ஜெபிக்கிற ஜெபம் தெரியுமா? இந்த பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னாலேயே ஊழியக்கார பிள்ளைகளாக இருக்க வேண்டும், கடவுளுக்காக சேவை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்போ கர்த்தர் சரித்திரத்தையே மாற்றி எழுதுகிறார். சொல்லுங்க ஆமேன். கர்த்தர் வரலாறையே மாற்றி எழுதுகிறார். பாஸ்டர்மா குடும்பத்தில் யாருமே ஊழியக்கார குடும்பங்கள்லாம் பின்னால் இருக்காங்களா? தெரியல.
ஆனால் கர்த்தர் எழுப்புகிறார். சொல்லுங்க எழுப்புகிறார், சொல்லுங்க எழுப்புகிறார். ஆமாம், நம்மளை கடவுள் அப்படி இணைக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், ஆபிரகாமாக இருந்ததுனால இல்லை, விசுவாசத்தினாலே. அப்போது ஈசாக்கு மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் இருந்திருப்பார்னா தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களுக்கு அந்நியராக தான் இருந்திருப்பார். அப்போ நீங்கள் நினைக்காதீங்க, சில ஆசீர்வாத குடும்பங்களோட நான் பிறக்கலையே, அந்த குடும்பத்தில் நான் ஒரு சந்ததியாக இல்லையே நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அப்படியே நீயும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஈசாக்கு தேவனை விசுவாசித்தான், மோசே தேவனை விசுவாசித்தான், சாராள் தேவனை விசுவாசித்தாள். அப்போ மேட்டர் அல்லது ஹீரோ அல்லது சோர்ஸ் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமுடைய கர்ப்பம் அல்ல, சோர்ஸ் தேவன். அவர் மேல் உள்ள விசுவாசம், அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்ப வேண்டும். ஆபிரகாமை உயர்த்தினவர் நம்மை உயர்த்துவார். ஆபிரகாமை செழிக்க பண்ணினவர் நமக்கு செழிப்பை தருவார். ஆபிரகாமுக்கு 90 வயசு வரையிலும் 100 வயசு வரையிலும் குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்தவர் நமக்கும் தருவார். இருக்கிறீங்களா இல்லையா? ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தால் அவனுக்கு வளருது, எனக்கு வளருமான்னு டவுட்டே பட தேவையில்ல. ஏன்னா நிறைய பேர் டவுட் பண்றாங்க, ஆபிரகாமுடைய சந்ததியில் நான் இல்லையே. கர்த்தர் சொல்றார், இல்ல, ஆபிரகாம் விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தான், நீயும் விசுவாசித்தால் தேவன் அதை கனம் பண்ணுவார். விசுவாசத்தினால எல்லாம் நடக்குது. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பிறந்ததுனால நடக்கல, பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுன்றதுனால பிரெயினுக்கும் பேளுக்கும் ஏதாவது நடக்கும் இல்ல. அவர்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். உடன்படிக்கைக்கு அந்நியரா இருக்கிறோம் நினைக்காதீங்க, நாமும் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நாமும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த படியே, சொல்லுங்க, அந்த படியே விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனா இல்லைன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஆபிரகாம் சந்ததியில் யாரும் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலையில் கவி சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, நான் ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவன். ஆமென். நான் ஆபிரகாமுடைய விசுவாசம் உள்ளவன் அல்ல, நான் ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறவன். நான் ஆபிரகாமை விசுவாசிக்கல, யாரை விசுவாசிக்கிறேன்? ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறேன். ஈசாக்கும் ஆபிரகாமும் எனக்கு எக்ஸாம்பிள் தான். சொல்லுங்க ஆமென் ஆமென் ஆமென். ஈசாக்கும் ஆபிரகாமும் எனக்கு எக்ஸாம்பிள் தானே ஒழிய நான் அவங்களுடைய விசுவாசத்தை அவர்களை விசுவாசிக்கிறவன் அல்ல. ஆமென். ஆபிரகாமை நான் விசுவாசிக்கல, ஈசாக்க விசுவாசிக்கல, இவங்களாம் எனக்கு எக்ஸாம்பிள் தான். இவர்கள் விசுவாசித்த தேவனை விசுவாசிக்கிறேன். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென் ஆமென். ஒரு வேத பகுதி எடுங்க, எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டு முடிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம். டக்குன்னு ஒரு கதையை பாருங்க, இது எப்படி சாத்தியம்ன்றதை பாருங்க. லூக்கா 13 10ஆம் வசனத்திலிருந்து ஒரு நடந்த சம்பவம் வாசிங்க. 10ஆம் வசனத்திலிருந்து, ஒரு ஓய்வு நாளில், சொல்லுங்க வாசிக்கிறீங்களா? பைபிள் இருக்கா? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டார். இயேசு ஒரு ஜெப ஆலயத்தில் நம்மளை மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு ஓய்வு நாளில். சரியா? அன்றைக்கி ஓய்வு நாள் என்பது அவங்களுக்கு சனிக்கிழமையாக இருந்தது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏன் அவங்களுக்கு சனிக்கிழமை? ஏன்னா அவங்க யூதர்கள் எல்லாருமே சனிக்கிழமை தான் ஓய்வு நாளை வச்சுருந்தாங்க. நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். ஏன் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை? ஏன்னு சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஓய்வு நாளாக நாம் அனுசரிக்கிறோம். ஆமென். இயேசு ஓய்வு நாள் தான் உயிர்த்தெழுந்தார் இல்லையா? ஓய்வு நாள் என்பது அந்த ஓய்வு நாள் அல்ல, வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய ஓய்வு நாள். அதனால் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறோம். சரியா? ஓகே. ஒரு ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். ஓகே, வாசிங்க கீழே. அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். நல்லா கவனிங்க. 18 வருஷம், சொல்லுங்க 18 இயர்ஸ். 18 வருஷமா அந்த அம்மா நிமிரவே முடியாத கூனி, நிமிரவே முடியாத கூனியாக இருக்குதா. ஆனால் ஒரு வாரம் கூட தவறாமல் ஜபாலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறா. அங்கே லூக்கா டாக்டர், அவர் லூக்கா எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மாவை ஒரு ஆவி கட்டி வச்சிருக்குது அப்படின்றாரு. ஒரு ஆவி 18 வருஷமாக கட்டி வச்சிருக்குது, இவள் நிமிரவே முடியல.
இப்படி குனிஞ்சுக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியாது நம்மளால், 1 மணி நேரம் நிற்க முடியாது. 18 வருஷமாக நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். 18 வருஷமாக இந்த காரியம் மாறவே இல்லை. ஒரு ஆவி கட்டி வச்சிருக்குது அந்த அம்மாவை. இவர் அங்கே போதகம் பண்ண போயிருக்கிறாரு. யாரு? இயேசு போதகம் பண்ண போயிருக்கிறார். அடுத்தது வாசிங்க. இயேசு அவளை கண்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்த்துட்டாரு, அந்த அம்மா குனிஞ்சிக்கிட்டே இருக்குது, நிம்மரில் பார்த்துட்டாரு. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு ஜபாலயத்தில் இப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஜபாலயத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அமைதியெல்லாம் வரணும், சொல்கிறத கேட்கணும். யார் கையிலையும் பைபிள் இருக்காது, இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். சொல்கிறத மட்டும் கேட்கணும், எஞ்சி போய்கிட்டே இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜப ஆலயத்தில் ஓய்வு நாளில் இந்த கூப்பிடுறது, பேசுறது, வந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்குன்னு வேறு நாட்கள் இருக்குது. அதான் அங்கே சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி டீல் பண்ணுறாரு. ஒரு கூனியை பார்த்து தம்மிடத்தில் அழைக்கிறார். எல்லாம் உடனே பின்னால் உட்காந்துருக்கிற பாதிரிமார்கள்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க. எப்படிடா இப்படிலாம் நடக்கக்கூடாது, இப்படி நடக்குது. அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எப்படி பாருங்க, ரொம்ப சிம்பிள். கூப்பிட்டாரு, கை வச்சாரு. உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். விடுதலையாக்கப்படுவாய் இல்லை, ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவள் நிமிர்ந்து 18 வருஷ ப்ராப்ளம் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நிமிருது. ஹலோ, கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன், 18 வருஷமா உங்க வாழ்க்கை நிமிரவே இல்லையா? கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு நிமிருது. ஆமேன். 18 வருஷமா நிமிராத பிரச்சனை நிமிருது. ஆமேன். நிமிர்ந்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினாள். எப்போ நீங்க நிமிர்றீங்களோ அப்போ பாடுற பாட்டு தான் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். ஆமேன். பிரச்சனையின் மத்தியில் நீங்க ஜெபிக்கிற ஜெபம்லாம் பெருசா மகிமைப்படாது. நீங்க விடுதலையாக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க பாருங்க, அந்த பாட்டை கர்த்தர் கேட்கிறார். அதை தான் எதிர்பார்க்கிறார். அவளை மகிமைப்படுத்தினாள். உடனே இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் அங்க இருந்த பாஸ்டர் கோபம் அடைந்து பாருங்க, ஜனங்களை நோக்கி விடுதலை செய்வ, ஜனங்களை பார்த்து கேட்க, இயேசுவை பார்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை அவனுக்கு. ஜனங்களை பார்த்து, நீங்கள் வேலை செய்கிறதற்கு, விடுதலை ஆவதற்கு 6 நாள் இருக்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாகாமல் ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் சொஸ்தமாகிறது என்ன அப்படின்னு ஜனங்களை பார்த்து பயங்கரமா சாடுறாரு. உடனே அடுத்து இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, ஜனங்களுக்கு முன்னாலே பேசுறாரு, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் ஒரு எரும மாடு, ஒரு கழுதை, ஒரு தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு நீங்கள் தண்ணி காட்ட மாட்டீங்களா? ஓய்வு நாள்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுறீங்களா? ஒரு மாட்டை கொண்டு போய், ஒரு கழுதையை கொண்டு போய் நீங்கள் தொழுவத்திலிருந்து எடுத்துகிட்டு போய் தண்ணி காட்ட மாட்டீங்க, அதுக்கு ஒரு புல் போட மாட்டீங்க, சாப்பிட கொடுக்க மாட்டீங்க. வாசிங்க. இதோ இந்த வசனத்தை பாருங்க. இதோ பிசாசானவன் 18 வருஷமா கட்டி இருந்த, யாரு இந்த கதைக்கும் நம்ம பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு ஒவ்வொருவரும் எப்படி பார்க்கிறாரு? இந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான் பிசாசு. இவள் யார்? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். ஹலோ, இயேசுடைய பார்வை ஆபிரகாமுடைய குமாரத்தி. என்ன, ஆபிரகாம் என்னைக்கு வாழ்ந்தாரு? ஆபிரகாமுடைய குமாரத்தின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்னா, இவள் வாரம் 18 வருஷமா கூன் இருந்துச்சோ இல்லையோ ஜெப ஆலயத்துக்கு தவறாம வந்தான். இவ விசுவாசித்தது ஜெப ஆலய தலைவனை இல்லை, இவ விசுவாசித்தது தேவனை விசுவாசித்தாள். ஓ லார்ட், ஆமென் ஆமென் ஆமென். ஜெப ஆலய தலைவன் யாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஜெப ஆலயத்தினுடைய கோட்பாடு என்ன நல்லா தெரியும்.
ஜப ஆலய தலைவர்கள் நிறைய பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. யவீரு ஒரு ஜப ஆலய தலைவன். ஜப ஆலயத்தில் பேச்சு மூச்சு இருக்கக்கூடாது. ஜப ஆலயத்தினுடைய கண்டிஷன் தெரியும். ஆனால் ஜப ஆலயத்தினுடைய எல்லாவற்றையும் தெரிந்த எல்லாரும் இருந்தா கூட அந்த பெண் இவ்வளவு தெரிஞ்சும் 18 வருஷமா நிமிர முடியாம ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு கூனி கதவை திறந்து வந்து உட்காந்துக்கிட்டு டெய்லி வாரம் வந்து உட்காந்துட்டு போனத ஜப ஆலய தலைவன் பார்த்தானோ இல்லையோ, தேவாதி தேவன் அவரை பார்த்தார். நல்லா கையை தட்டுங்க. தேவாதி தேவன் அவளை பார்த்தார். ஜப ஆலய தலைவன் ஆஸ் யூசுவல் சர்ச்சை ரெடி பண்ணி, பிரேயர் ஹாலை ரெடி பண்ணி, அவன் உட்காந்து மைக்க பிடிச்சு பாட்டு போடுறதுக்கு ரெடியானா. ஆனால் அந்த நாள் ஜப ஆலய தலைவனுக்கு முன்னாலே தேவன் தீர்மானித்தாரு, இன்றைக்கு நான் இந்த இடத்திற்குள்ளே வந்து என் மகன் இயேசுவை அனுப்பி இந்த பெண்ணை நான் விடுதலையாக்க போறேன்னு தீர்மானித்தார். அவனை பொறுத்தளவுல மக்கள் வந்துட்டு போறாங்க. ஆனால் தேவனை பொறுத்தளவுல இன்றைக்கு என் மக்களுக்கு விடுதலையை தரவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆஸ் யூசுவல் வந்தா. அன்னைக்கு அவளுக்கு தெரியாது இந்த குச்சி இல்லாம நான் நடந்து போவேன்னு தெரியாது. அவளுக்கு தெரியாது இன்னைக்கு நான் வந்த மாதிரி நான் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன், வேற மாதிரி போறேன்னு தெரியாது. நான் சொல்றேன், ஜப ஆலயத்தில் பிரசங்கம் பண்றதுக்கும் போதகம் பண்றதுக்கும் இயேசு வரல. ஜப ஆலயத்துக்குள்ள அன்னைக்கு அவர் வந்ததே இந்த பெண்ணை சுகமாக தான். அப்ப நான் சொல்றேன், 18 வருஷமா என் பிரச்சனை யாருக்குமே தெரியாது, ஜப ஆலய தலைவன் கூட அறியாம இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, விடாம வந்துட்டு இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த பெண்ணுக்கு எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது. அந்த பெண்ணுக்கு எல்லாமே நெகட்டிவ். சுகமானதுக்கு அப்புறம் கூட அந்த ஜப ஆலய தலைவன் திட்டுறான், எப்படி நீங்க இப்படி சுகம் பெறலாம்னு திட்டுறான். யார் சந்தோஷப்படணும்? ஃபர்ஸ்ட் ஆளா சந்தோஷப்படுறது யாரா இருக்கணும்? அப்பா இவ்வளவு வருஷமா நானும் ஊழியம் செய்யறேன், ஒரு அற்புதம் கூட நடக்கல, இன்னைக்கு இந்த மனுஷன் மூலமா அற்புதம் நடந்திருக்குதேன்னு மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா? ஏன் விசுவாசி நல்ல சுகம் ஆகிட்டாங்களே, எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவன் சொல்லலை. அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்றான்? சாடுறான், திட்டுறான். இவனும் சுகம் கொடுக்க மாட்டான்றான். சுகம் கொடுக்குறவங்க வந்தாலும் அவங்களையும் சத்தம் போடுறான். ஆண்டவர் பார்த்தாரு, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க முயற்சிகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்க கஷ்டத்துல நீங்க செய்யறத கர்த்தர் பார்க்கிறார். 18 வருஷமா செஞ்சுட்டு இருக்கு, நீங்க கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஜப ஆலய தலைவனுக்கு தெரியாம இருக்கலாம், ஊருக்கே தெரியாம இருக்கலாம், ஊரே சொல்லி இருக்கும், ஏமா அந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ குனிஞ்ச நிலைமையிலேயே போறியே, நீ போய் என்னத்தை கண்ட? அன்னைக்கு அவ சொல்லியிருப்பா உள்ளத்துல, நான் பாஸ்டருக்காக கோயிலுக்கு போல, நான் வந்து ஜப ஆலய தலைவனுக்காக போல, ஜப ஆலய பிரின்சிபல்ஸுக்காக போல, ஜப ஆலயத்துக்கு போகணுமே போல. ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், இந்த தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் நம்புகிற தெய்வம் என்னை கைவிட மாட்டார். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் நிமிருவேன் அப்படின்ற விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆமாவா இல்லையா? விசுவாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தா. அதனாலதான் இயேசு வந்த உடனே அவளை கண்டு அழைத்து சுகத்தை கொடுத்துட்டாரு. சுகத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, ஆபிரகாமுடைய குமாரத்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய குமாரத்தினா என்ன அர்த்தம்? இவ்வளவு வருஷம் பிசாசினால் கட்டப்பட்டு கோயில்ல ஒரு அங்கத்தினரா இல்லை, இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தினா எப்படி? கலாத்தியர் 3 படி இவள் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய குமாரத்தியாய் மாறினாள். பை ஃபெய்த் விடுதலை ஆயிட்டா. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். கர்த்தர் அவித்து விட்டார். கடகடன் சொல்றேன், அன்னைக்கு யூதர்கள் விசேஷமா ஜப ஆலய தலைவர்கள் பிரசங்கிமார்கள் ஆபிரகாம நல்லா தெரியும். ஆனா அவங்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளினாலே அவர்கள் என்ன செய்யல? அவனை போல ஆபிரகாமுடைய சந்ததியாக ஒருத்தரும் மாறவே இல்லை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவே இல்லை. ஆபிரகாம நல்லா தெரியும், ஆனால் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை நல்லா தெரியும், ஆனால் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்க முடியும்? பை ஃபெய்த். 1. 2வது, சாத்தான் எதை பயன்படுத்துறான் அப்படின்னா, இங்கே என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிங்க. என்ன கவனிக்கிறீங்களா? பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிங்க. ஒரு வசதியான குடும்பத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியாக நான் பிறக்கலன்றதில்ல பிரச்சனை. ஜனங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்ப்போம், டக்குன்னு சொல்லுங்க. அதை தான் பிசாசு பயன்படுத்துறான். ஜனங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, நம்முடைய பிரச்சனை என்ன? ஒன்னே ஒன்று தான், இக்னோரன்ஸ். அறியாமை தான் பிரச்சனை.
நாம் நினைக்கிறோம், எனக்கு எப்படி நான் ஒரு வசதியான குடும்பத்திலே பிறக்கலை, எப்படி ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். இது வந்து நம்முடைய இக்னோரன்ஸ், நம்முடைய அறியாமை. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எது நமக்கு நம்ம மேல அவன் அதிகாரத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னா நம்முடைய அறியாமை, நம்முடைய இக்னோரன்ஸ் தான். பிசாசு நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி தான், சூழ்நிலைகளை பயன்படுத்தி தான் சாபத்திலேயே வியாதியிலேயே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அறியாமை தான். அந்த அந்த ஜபாலயத்தில் என்ன இல்லை? அறிவு இல்லை. ஜபாலயத்தில் அறியாமையினால தான் ஜனங்கள் கட்டப்பட்டிருந்தாங்க. இயேசு அறிந்தவராய் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி, இவர் ஆபிரகாமுடைய குமாரன். ஆமென். அப்ப அந்த அறிவு என்ன சொல்லுது? ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரத்தி விசுவாசத்தினாலே. அப்படின்னா நீங்க சாபத்தில் இருக்க வேணாம், வியாதியில் இருக்க வேணாம், தரித்திரத்தில் இருக்க வேணாம், இல்லாமல இருக்க வேண்டாம்னு சொல்லுது. அவன் மூணாவது, அவங்க ஆபிரகாமுக்கு தெரியும், ஆபிரகாம நல்லா தெரியும், இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். இதுதான் அவங்க ஃபோக்கஸ். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே ஒழிய எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? விசுவாசத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க, விசுவாசிக்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நிறைய பேர் ஒழுங்கா வாழ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நாலாவது, அவங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் என்ன தெரியுமா? எதை செய்யக்கூடாதுன்றதுலயே ஃபோக்கஸா இருந்தாங்க. இதை செய்யக்கூடாது, 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 இதுலயே ஃபோக்கஸா இருந்தாங்க. எதை விட்டுட்டாங்க? எதை செய்யணுன்றதுல ஃபோக்கஸை விட்டுட்டாங்க. செய்யக்கூடாதுன்றதுலயே ஃபோக்கஸா இருந்தாங்க. இதை செய்யாத, நிறைய பேர் இப்படி தான், இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத. அவங்ககிட்ட போய் எதை செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியாது. எதை செய்யக்கூடாதுலயே ஃபோக்கஸா இருந்தாங்க, எதை செய்யணுன்றதை விட்டுட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருந்த மிகப்பெரிய தோல்வி. அஞ்சாவது, அவங்க நியாயப்பிரமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும், அப்படி அதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தை விசுவாசிப்பதற்கு தான் கர்த்தர் கொடுத்தாரு. அவங்க நியாயப்பிரமாணத்தை படி செஞ்சு அதை பிரியப்படுத்த பார்த்தாங்க. யாரை பிரியப்படுத்தலை? தேவனை பிரியப்படுத்த மறந்துட்டாங்க. ஹலோ, நான் ஒன்று உங்களை பார்த்து கேட்குறேன், நான் ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இந்த பிரமாணத்தின்படி கடைபிடிக்கிறது முக்கியமா, எனக்கு பிரியமா இருக்கிறது முக்கியமா? எது முக்கியம்? எனக்கு பிரியமா இருக்கிறது தான் முக்கியம், இல்லையா? எனக்கு பிரியமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? இதை கடைபிடிக்கணும். ஆமாவா இல்லையா? சரி, இதை கடைபிடிக்கவே முடியல, எனக்கு பிரியமா வாழ முடியுமா முடியாதா? முடியும். இதை கடைபிடிக்க முடியலன்னா கூட எனக்கு பிரியமா வாழ முடியுமா முடியாதா? முடியும். எப்படி முடியும்னா, ஒரே ஒரு சரண்டர். என்னால் இதை கடைபிடிக்க முடியல, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் அவருக்கு பிரியமா இருப்பது. அதனால அவர் சொன்னாரு, நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்டேன்? மனத்தாழ்மை அல்லாமல் வேற எதுனாலும் எனக்கு பிரியமா வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எது ஆண்டவருக்கு பிரியம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தர் சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முயற்சி எடுத்தாங்க, விசுவாசிக்க முயற்சி எடுக்கல, தேவனை பிரியப்படுத்த முயற்சி எடுக்கல. அஞ்சாவது. ஆறாவது, நல்லா கவனிங்க, அவங்க அதிகமா சூழ்நிலையிலேயே கட்டப்பட்டிருந்தாங்க. சூழ்நிலையவே காரணம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சூழ்நிலை சூழ்நிலை சூழ்நிலை. அவங்க எதையுமே பெற முடியாததுக்கு காரணமா அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. சூழ்நிலையவே காரணம் காட்டுறது. ஹலோ, இன்னைக்கு நான் சொல்றேன், சூழ்நிலையவே காரணம் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா 18 வருஷம் பிரச்சனை இல்லை, 50 வருஷம் பிரச்சனை கூட சரியாகாது. சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. கைப்பிடி சொல்லுங்க, சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. இருட்டா இருக்கு, வெளிச்சம் இல்லை, பணம் இல்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை. ஹலோ, சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. மகன் சரியில்லை, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, எனக்கு ஒய்ஃப் இல்லை, சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. ஆமா, தலையில் எழுதிக்கணும், உள்ளத்தில் எழுதிக்கணும், சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. ஆமென். எங்கள் அப்பா படிச்சிருக்காரோ இல்லையோ, எங்கள் அம்மா படிச்சிருக்காங்களோ இல்லையோ, நான் படித்து மேலே வரணும், சூழ்நிலை காரணம் காட்டக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க பிரச்சனையே சூழ்நிலை காரணம் காட்டம் தான். உதாரணமா அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? மிருகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆனா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்கள பார்த்து கேட்டாரு, அவங்க இயேசு கேட்டது, மாட்டுக்கு தண்ணி காட்ட மாட்டியா, கழுதைக்கு தண்ணி காட்ட மாட்டியான்னு கேட்டார்ல. ஆக்சுவலி இவங்கெல்லாம் காட்டுறவங்க தெரிஞ்சுதான் கேட்டாரு. ஏன்பா, நானும் பார்த்தேன், காலையில் நான் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது நீ மாட்டுக்கு தண்ணி காமிச்சு தானே வந்த, கழுதைக்கு தண்ணி காமிச்சு தானே வந்த, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இந்த பெண் 18 வருஷமா வர்றா, அந்த பெண்ணை நீ மதிக்கவே இல்லையே.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் சூழ்நிலையின் கட்டுப்பாட்டில் தான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான். விசுவாசத்தினால உடனடியாக விடுதலை ஆயிருக்க முடியும். இவனுக்கும் விசுவாசம் இல்லை, அவங்களுக்கும் விசுவாசம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் அவங்க இழந்துகிட்டு இருந்தாங்க ஆசீர்வாதங்களை, அதனால தான் வெற்றி இழந்துட்டு இருந்தாங்க. 7வது, இந்த விசுவாசம் உள்ள ஆபிரகாமின் சந்ததியில தனக்கு இருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை அறிஞ்ச ஒருத்தர் தான் விடுதலையை கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அறிஞ்சுக்கிட்டா தான் உங்க குடும்பத்தை விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு நீங்க சொல்லணும், நான் ஆபிரகாமின் சந்ததி. எப்படி சார்? பை ஃபெய்த், விசுவாசத்தினால நான் ஆபிரகாமின் சந்ததி. நான் ரத்தத்தில் வரல, ஆனால் அடுத்த வாரம் சொல்றேன் எப்படி இது சாத்தியம்னா, நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறது ஆபிரகாமின் தேவனை. ஆபிரகாமின் தேவன் கிட்ட நான் எப்படி போனேன்? ஆபிரகாம் வழியா போல, ஈசாக்கு வழியா போல, யார் வழியா போயிருக்கேன்? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் போயிருக்கிறேன். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். சோ அப்போ யாரு அந்த வெளிச்சம் இருக்கோ அவங்க தான் விடுதலையாக்க முடியும். 8வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். 8வது என்ன? ஓய்வு நாளும் கட்டப்பட்டிருக்கு, அதுல இருக்கிற ஒரு விசுவாசியும் கட்டப்பட்டிருக்கிறா, விசுவாசமும் கட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய அடிமைத்தனம்! எது அடிமைத்தனம்? அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கெல்லாம் கை கால் ஃப்ரீயா இருக்குது, நாங்க நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்க கட்டுகள்லாம் இல்லை, அந்த அம்மா தான் கட்டப்பட்டிருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த அம்மா சரீரத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு, கூனியா இருக்கு, மனதில் விசுவாசம் இருக்கு. ஆனா இவனுங்களுக்கு கை காலெல்லாம் விடுதலையா இருக்கு, நிமிர்ந்து தான் இருக்கானுங்க. ஆனால் இவர்களுக்கு விசுவாசமும் கட்டப்பட்டிருக்கு, இவங்க விசுவாசம் இல்லாதனால அந்த கூனியும் கட்டப்பட்டிருக்கா, ஒரு விசுவாசியும் கட்டப்பட்டிருக்கிறா, ஓய்வு நாளும் கட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய அடிமைத்தனம்! இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிற பிரச்சனை தான். ஆமென். இயேசு 9வது என்ன பண்ணாரு? விசுவாசத்தையும் கட்டவிழ்த்தார், அந்த விசுவாசியையும் கட்டவிழ்த்தார், ஓய்வு நாளையும் கட்டவிழ்த்து விட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு செய்யற பெரிய வேலை அதுதான். விசுவாசத்தையும் கட்டவிழ்த்தார், விசுவாசியும் கட்டவிழ்த்தார், ஓய்வு நாளையும் கட்டவிழ்த்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விடுவிக்கப்பட்டவன் சொல்லுங்க. நான் விடுவிக்கப்பட்டவன். விசுவாசத்தை ஆழமா அவர் மேல வைக்கணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். விசுவாசம் உள்ள நாம் யாவருமே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் ஆபிரகாமின் சந்ததியா இல்ல, நாம கட்டப்பட்டிருக்கிற மற்ற மக்களை விடுதலையாக்குவதற்கும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஆமென். அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் கட்டுகள் இருக்காங்க, எல்லாரும் எழுப்பி இருப்போம், வியாதியில் இருக்காங்க, சாபத்தில் இருக்காங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்படியே வாழணுமா? அப்படியே வாழக்கூடாது. அப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்ன வேணும்? அவங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அவங்க சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இப்ப நமக்கு தெரிஞ்சாதான் அவங்களை விடுதலையாக்க முடியும். தெருவில் நீங்க போகும்போது இப்ப பார்க்க போறது யாரை பார்க்க போறீங்க தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததிகளை பார்க்க போறீங்க. ஆமென். எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள். இவங்க கட்டப்பட்டு இருக்க கூடாது. நீங்க சொல்லணும், நீங்க வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பண பிரச்சனையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கூனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்களேன். ஆமென். வியாதியில இருக்கிறவங்களை பார்த்து நீங்க பேசணும். உங்க தெருவில் இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசத்தினாலே நான் விடுதலையாக முடியும், விசுவாசத்தினாலே என் ஜனங்களை விடுதலையாக்க முடியும். உங்க ஜனங்களை நீங்க விடுதலையாக்க முடியும், உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியும். ரீகாபா ஷபா லபா ரவோ ஹalleluya. நம்புறீங்களா? விசுவாசத்தை மேல ஓங்கி நிற்க பண்ணுங்கள். உங்க பிரச்சனை பெருசு இல்ல, 18 வருஷம் பெருசு இல்ல, ஒரு ஜபாலயத்துக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கின்றது பெருசு இல்ல. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. வேதம் சொல்லுது, கடுகள உள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது போகும். ராமா சந்தா ரபோ கபா. சொல்லுங்க, என் பிரச்சனை மாறும். சொல்லுங்க, என் பிரச்சனை மாறும். சொல்லுங்க, என் சூழ்நிலை மாறும். ஏன்னா நான் விசுவாசிப்பது தேவனை விசுவாசிக்கிறேன். ஓ, தேவனை நான் நம்புகிறேன். நான் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவன். நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன். நான் ஈசாக்கின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன். ஆபிரகாமுக்கு நடந்ததென்றால் எனக்கும் நடக்கும், ஈசாக்குக்கு நடந்ததென்றால் எனக்கும் நடக்கும், என் குடும்பத்துக்கும் நடக்கும், என் பிள்ளைகளுக்கும் நடக்கும். எனக்கு நடக்கிறத ஊரே பார்க்கும். கைதட்டி சொல்லுங்க, எனக்கு நடக்கிறத ஊரே பார்க்கும், எனக்கு நடக்கிறத சொந்த பந்தங்கள் பார்க்கும். யாருமே சரித்திரத்தில் ஹிஸ்டரியில மேல வந்திருக்க மாட்டாங்க, ஆனா நான் வருவேன்.
நான் வருவேன், எந்த சூழ்நிலை காரணம் காட்ட மாட்டேன், நான் உயர்ந்த நிலைமைக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஊற்றி விடுகிற நேரம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன், நான் விசுவாசத்தை உடையவன், எனக்கு பிள்ளை பிறக்கும், எனக்கு ஆத்துமாக்கள் பெருகுவார்கள், யாருக்குமே நடக்கலைனால எனக்கு நடக்கும், எனக்கு பணம் வரும், எனக்கு செழிப்பு வரும். ஏன்னா நான் விசுவாசம் உள்ளவன், நான் விசுவாசம் உள்ளவன். ஆபிரகாம் தேவனை நம்பினான், நான் ஆபிரகாமை நம்பல, தேவனை நம்புகிறேன். நான் ஈசாக்கு மேல நம்பிக்கை வைக்கல, நான் ஈசாக்கின் தேவனை நம்புகிறேன், நான் யாக்கோபின் தேவனை நம்புகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் செழிக்க முடியும், நான் மேலே வர முடியும், என் சந்ததிகள் மேலே வர முடியும், சுகம் எனக்கு வர முடியும், ஆசீர்வாதம் எனக்கு வர முடியும், வெற்றி எனக்கு வர முடியும். கர்த்தர் சொல்றாரு, நீ விதைச்சா வளரும், நீ தோண்டினா தண்ணி வரும். எப்படி? நீ விசுவாசித்தால். சொல்லுங்க, விசுவாசித்தால். ஏசு அதான் சொன்ன, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் உனக்கு பிள்ளை பிறக்கும். மரியாள் சொன்ன, ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்கிறேன். ஹலோ, நீங்கள் நான் விசுவாசிப்பதில் தான் பிரச்சனை இருக்கே ஒழிய, இப்போ ஏன் விசுவாசிக்க முடியல? அறியாமை, இக்னோரன்ஸ் தான் விசுவாசிக்க முடியாத பிடிக்கு தடை. அந்த குடும்பத்தில், அந்த சபையும் கட்டப்பட்டிருக்க, ஆளும் கட்டப்பட்டிருக்க, பாஸ்டும் கட்டப்பட்டு, எல்லாம் கட்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் சரீரத்தில் விடுதலையாக இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, அறியாமையினாலே ஜனங்கள் சூழ்நிலைகளை பெருசாக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணை வச்சே மோசமாக பேசினாங்க. எப்படி மோசமாக பேசுனாங்க தெரியுமா? இந்த பெண்ணை பாருங்க, 18 வருஷமாக கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் கட்டலப்பா, சாத்தான் கட்டி வச்சிருக்கான். ஹலோ, கவனிங்க, சாத்தான் ஒருத்தர் எப்படி கட்ட முடியும்? அறியாமையினால தான் கட்ட முடியும், அறிவீனத்தினால தான் கட்ட முடியும். ஏன்னா சாத்தானுக்கு அறிவு கிடையாது. சொல்லுங்க, சாத்தானுக்கு அறிவு கிடையாது. கையை உயர்த்த சொல்லுங்க, சாத்தானுக்கு அறிவு கிடையாது. கர்த்தர் அறிவு உள்ளவர். சாத்தான் அறிவீனத்தினாலே மக்களை கட்ட வச்சிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெயம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது. ஓ, பிள்ளைகளோட கைப்பிடிச்சிங்க, குடும்பமா நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளும் நானும் விசுவாசிக்கிறோம், ஜெயம் பெறுவோம், சாதிப்போம், முன்னேறுவோம். எங்களை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ரூகாபோ சந்தா ரபோ கபா லபா ரபோ. ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. நடக்காது, எனக்கு நடக்கும். எத்தனை வருஷமா நடக்காது, எனக்கு இன்னைக்கு நடக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது வந்த மாதிரியே போக மாட்டேன், வேற மாதிரி போறேன். என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என் பணம் ஆசீர்வதிக்கப்படும், எனக்கு வர வேண்டிய பணங்கள் வரும். இன்னைக்கு ரிசல்ட் வரும். இன்னைக்கு இவ்வளவு நாள் இருந்த கடினமான நிலைமையெல்லாம் மாறும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் வரும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புறேன். ஹலோ, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. காலையில இருந்து கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. நீங்க பிசினித்தனம் பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கு விரும்பினதை வாங்கி கொடுங்க. பணத்தை பிடிக்காதீங்க, பணத்தை கட்டி வைக்காதீங்க. செலவழிக்கிறதுக்கு தான் பணம். பெட்ரோல் காலியாக நினைக்காதீங்க, பெட்ரோலை ஊத்திட்டே இருங்க. பெட்ரோல் ஊத்துறதுக்கு தான். பெட்ரோலை வச்சு கட்டி பிடிச்சி வாழ முடியாது. பெட்ரோலை ஊற்றி நல்லா ஊரை சுத்துங்கன்னா ஊர் சுத்த சொல்லலை, பெட்ரோலை போட்டு வேலை செய்யுங்க. ஹலோ, பெட்ரோலை போடணுமே, ஏசிக்கு இது ஃபீஸ் கட்டணுமே, பணம் கட்டணுமே, ஈபி ஹலோ, அதெல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு தீர்மானிங்க, ஆண்டவரே ஏசி வாங்க போகிறேன். சொல்லுங்க, ஆமேன். சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்லுங்க, ஏசி வாங்க போகிறேன். ஹலோ, இல்லைங்க, வீட்டு வாடகையை இப்போ கொடுக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, இல்லை, வீட்டு வாடகை கொடுத்து ஏசியை வாங்கி போட்டு அதுக்கும் ஈபி கட்ட வச்சு மீதி அவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் நிற்கிற மாதிரி கர்த்தர் பார்த்துக்குவார். விசுவாசிங்க. ஈபி ஓடத்தான். ஈபி போன வாரத்தில் ஒரு பெரிய இடி மின்னல், எங்கள் வீட்டில் கரண்ட்டு இல்லை, போச்சு. தூக்கமே வரல. நைட்டு 1 மணி 1:30 மணி இருக்கும். நானும் பாப்பாவும் மட்டும் வண்டி எடுத்துக்கிட்டு சரி வெளியே சுற்றுவோன்னு சொல்லி, காற்றே இல்லை. அப்படியே வெளியே சுற்றிட்டு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அப்படியே கடையை தேடி போனோம். ஆவடி டிப்போ கிட்டே போயிட்டோம். டிப்போ கிட்ட தான் ஒரே ஒரு அந்த ஆவின் பூத் இருந்தது. அங்கே போய் 2 பேரும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பெருசாக ஒன்று வாங்கிக்கிட்டு வீட்டில் அவங்க எழுப்பி கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு, கடைசியில் நாங்கள் வெளியே பார்த்தா தான் தெரியுது, நம்ம தெருவுக்கு மட்டும்தான் அங்கே கரண்ட் இல்லை. சர்ச்சில் கரண்ட் இருக்குது. சர்ச்சில் கரண்ட் இருக்குது. சர்ச்சில் 3 ஏசி இருக்குது. சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்கள். சர்ச்சில் 3 ஏசி இருக்குது. கர்த்தர் சொன்னார், பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே படுத்துக்கோன்னாரு.
நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்து இங்கே வந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்துச்சு பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க. பெண்ணா வேலைக்கு போச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் செய்தார். கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். அப்போதான் என் மனசு சொல்லுது, ஹலோ வீட்டு ஏசி கரண்ட் கம்மி, இது என்னது கமர்ஷியல். ஏய் கமர்ஷியல், பிசா சொல்கிறான் கமர்ஷியல். கர்த்தர் சொல்கிறாரு அதை அனுபவிக்கிறதுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ஆன் பண்ணி போட்டு படுத்து பரவாயில்ல. கர்த்தர் தான் ஏசியை கொடுத்தாரு. கர்த்தர் தான் கரண்ட் பில் கட்டவும் பணம் கொடுப்பாரு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஆமென் நல்லா தான் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி தீர்மானிங்க, பேனா பேப்பர் எடுத்து சொல்லுங்கள், இந்த வாரத்தில் ஏசி டெடிகேஷன் வீட்டில். ஆமென். வரல, ஒரு மாதிரி இழுக்குது. ஆமென் அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆகும் போல் இப்போ ஏசிக்கிட்ட போக. சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். வீட்டுக்கு ஏசி வரப்போகுது. சொல்லுங்களேன், வீட்டுக்கு ஏசி வரப்போகுது. இல்லை இது பெண்கள் சொல்கிறதெல்லாம் சரியா இல்லை, வேலைக்கு போகிற ஆண்கள்லாம் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்கள். வீட்டுக்கு ஏசி வரப்போகுது. சூப்பர்க்கா. அக்கா ஒரு சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். சுந்தரி அக்கா சொல்லுங்கள். என் வீட்டுக்கு வண்டி 2 வீலர் வரப்போகுது. கர்த்தர் சொல்கிறாரு, மகளே நீ நடந்தது போதும், நீ நடந்தது போதும். ஆமென். எனக்கு ஒரு ஆசை, செல்வியம்மாவுக்கு ஒரு வண்டி கொடுத்து அவங்கள வண்டி ஓட்டி வேலைக்கு போகிற மாதிரி பார்க்கணும். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் ரெடியாக தான் இருக்கிறாரு. நான் அப்பாட்ட சொல்லுவேன், ஏன்ப்பா நீங்கள் நடக்கிறீங்க, ஒரு 2 வீலர் ஒரு டிவிஎஸ் 50 வாங்கிட்டு ஓட்டுங்களான்னு. பிரச்சனை வந்து டிவிஎஸ் 50க்கு இல்லை, ஏசி இல்லை, இது இல்லை பிரச்சனை. நமக்கு விசுவாசம் போச்சு, ஓட்ட முடியுன்ற நம்பிக்கை போச்சு. ஆமாவா இல்லையா? ஆமாம். 2 தடவை விழுந்து எந்திங்க, ஓட்டிடுவீங்க. ஆமென் சொல்லுங்கள். வீட்டுக்கு ஏசி வரப்போகுது. சொல்லுங்களேன். வீட்டுக்கு ஏசி வரப்போகுது, வீட்டுக்கு 2 வீலர் வரப்போகுது, வீட்டுக்கு கார் வரப்போகுது, வீடே மாறப்போகுது. நிறைய பேர் சிங்கிள் பெட்ரூம்லேருந்து மாற மாட்டேன்றீங்க. ஹலோ கர்த்தர் சொல்ல, டபுள் பெட்ரூமுக்கு மாறு. பாப்பா காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டா, பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான், 2 பேருக்கும் தனித்தனி ரூம் வேணும். ஹலோ சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமென். ஆமாம், 2 பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தனித்தனி ரூம் வேணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஃபோக்கஸாக படிக்கணும். சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமென். ஆமென் சொல்லுங்கள். வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வரப்போகுது, கையிலேயே தேய்க்கக்கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்னும் நிறையா வந்துருச்சு. தோசையே ஊற்றி கொடுக்குற மிஷின்லாம் வந்துருச்சு. ஆமாம், ஊட்டி விடுறதுக்கு மட்டும் ஒரு ரோபோ வேணும் வீட்டில். அது ஒன்று தான். சொல்லுங்கள். கையை வேறு சொல்லுங்கள். ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவன் மகிமையை காண்பிப்பார். நீங்கள் செலவழிங்க. ஹலோ செலவழிங்க பிரதர், செலவழிங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கே செலவழிக்கலாம், குடும்பத்துக்கே செலவழிக்கலாம். எப்படி காணிக்க போடுவீங்க? பெட்டி பாருங்கள். போன மாதம் தான் நம்ம இதை டெடிகேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. மறுபடியும் டெடிகேட் பண்ணேன் நான். பெட்டி எவ்வளோ பெருசாக இருக்குது. கையை நீட்டி ஆசீர்வதிங்க, கையை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நான் எனக்கு ஒரு பெரிய ஆசை, இப்படி நிரம்பி தழும்பி நோட்டு உள்ளே போகாமல் திணிக்க முடியாமல் ஒரு நாள் பார்க்கணும்னு பெரிய ஆசை. சொல்லுங்க பாஸ்டர், நீங்க பாப்பீங்க. சொல்லுங்க பாஸ்டர், நீங்க பாப்பீங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்க மூலமா நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏங்க நான் இதை சொல்றது சுயநலமா சொல்ல, இதுல திணிக்க முடியாத அளவுக்கு வருதுன்னா உங்க வீட்டில் எவ்வளவு இருக்கணும்? உங்க பர்ஸ் நிரம்பி, உங்க அக்கவுண்ட் நிரம்பி, லாக்கர் நிரம்பி இருக்கும். ஏன்னா அப்பதான் கட்டுக்கட்டா இங்க வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ண வல்லவராரு. விசுவாசத்தை அவர் மேல வைங்க. 18 வருஷ பிரச்சனை மாறும், 38 வருஷ பிரச்சனை மாறும், செத்துப்போன பிரச்சனை மாறும், எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஏன்னா நீங்க ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிளஸ் யூ ஜோம்னு அதுக்குள்ள திருவருந்து ஆயத்தமாகும். ஷிகாபா லபா ரபோ கபோ ரீமா. எல்லாரும் கண்ண முடி ஜோம். ஆமே. ஷிகாபா லபா ரபோ ஹல்லேலூயா. ரோகாபோ சந்தா ரபோ தியாரபா ரபோ சங்காலா ரபோ ரேகாபா ஷாபா நாதா ரபோ ஓ ரீமா ஷேகே பெலேரே தனபோ. ஆமென், ஆமென். ஷாகா தனாமா ரபோ. எஸ்
எஸ். ஃபோட்டோஸ் எடு, ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடு. குடிக்க தண்ணி குடி கொஞ்சம். எஸ் ஜீசஸ் தான். ருகாபோ ஷந்தா ராபோ. ஓ ஜீசஸ். எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர் ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஓ ஜீசஸ். ரிகாபா ஷபா லதா ரபோ. ரிகாபா ஷபா லபா ரபோ. ஆமென். Yes Father. Yes. Yes Jesus. இயேசுவின் நாமத்திலே சுதந்தரிக்கிறோம். சுதந்தரிக்கிறோம். Yes Lord. Yes. Yes Jesus. Yes Jesus. இடம் போதாத அளவுக்கு. Yes. Yes. Amen. 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 Oh Jesus. Yes Father. Yes Jesus. Yes Jesus. Focus பண்றோம் ஆண்டவரே. By faith. Roma lada rabo shaba laba rabo. Yes. 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 Oh Rabba Shaka Baba 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 Bo Durama Shantarabo மாறுகிறது மாறுகிறது. Oh Jesus. பெருசா மாறுது ஆண்டவரே. ஓ ஓ ஓ ஓ Jesus. Amen. Amen. நிரம்பட்டும் நிரம்பட்டும். எஸ் ஃபாதர். எஸ். ஓ ஃபாதர். ஆமென் 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 ஆமென். எஸ் எஸ் லார்ட். ஓ ஃபாதர். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு பெருக்கம் 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 பெருக்கம். Yes Father. Yes Father. Yes Father. Yes Father. Yes Father. Yes Jesus. Amen. Amen. Yes. Yes. Prophetically receive பண்றோம். Yes. Yes Father. receive பண்றோம். Yes, receive பண்றோம். Ruka ba 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 shaba kabo. Ruka ba laba darabo shaba laba rabo. Yes Father. Yes Father. எஸ் பிரயாணப்படுறோம் பிரயாணங்களை பேசுங்க எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். எஸ் 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 ஷாகா கா 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 ரிகா பா 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 ஷபா பா 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 ஓ ரிகா பா லத்தாரா மோஷே. எஸ் 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 ஆமென் லார்ட். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் ஜெப ஆலயத்தில் நடப்பதாக. ராபோ ஷேகா. எஸ் எஸ் Yes Lord. Yes Lord. We are starters Lord. Yes. Yes. Amen. 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 Uraba kabo shaba laba kabo. ஒரு பெரிய டெஸ்டிமனி ரோல் மாடலாயே ரூபா கபா லதா ரபோ ஷேகே. எஸ் எக்ஸாம்பிளா. எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர். எங்க வாழ்க்கையை ஒரு ஆசைப்படுற வாழ்க்கையா மாறட்டும். எங்க வாழ்க்கையை கண்டு ஆசைப்படட்டும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். நன்றி 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 நன்றி. எஸ் கொண்டு வாங்க. ஜனங்கள் காதுல விழட்டும். மிஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. மிஸ் பண்ணக்கூடாது. ஜனங்க மிஸ் பண்ணக்கூடாது. மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓ பாப்பா பாப்பா ஷாக்கா பாப்பா 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 பாப்பா. ஆண்டவரே கொண்டு வாங்க, ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் லார்ட். எஸ் லார்ட். ஆமென். திருவிருந்தில் பங்கு பெறுவோம்.
முன்பாக வந்து திருவிழத்தில் பங்கு பெற்று நாம் அப்படியே வரிசையாகி வந்து வரிசையாகி போய் அமருவோம். Praise Jesus.